கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் கூட தேவனை ஆராதித்து, வேதம் சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய மகிமையின் தேவன் பிரசன்னமாகி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட வேத வசனங்களை தியானிக்கும்படியாக ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த நாட்கள்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம், இதனால நீர் எங்களை மூடினபடினால ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வசனங்களை தியானிக்க ஒரு அபிஷேக தைலம் எங்கள் தலையின் மேலே ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிப்போம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உம்முடைய அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும். நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விட்டு கடந்து போக கூடாது என்றால் நாம் எப்படிப்பட்ட ஜீவியத்தை செய்தால் ஆண்டவர் நம்மிடத்தில் வருவார்? இதைதான் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்ததான அந்த 3 புருஷர் என்று சொல்வது 3 தேவதூதர். அவர்கள் எதற்கு நிழலாட்டமாக இருக்கிறார்கள் என்றால், நம்முடைய திருத்துவ தேவனுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஒரு தேவனுடைய பிள்ளை திருத்துவ தேவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். இப்பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆபிரகாமுடைய வீட்டில் இருக்கிற குறைபாடுகளை நீக்கும்படியாக இந்த தேவன் வந்தார். இதுபோல இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வர வேண்டும், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னை சுதந்திரவாளியாய் மாற்ற வேண்டும், உன் வீட்டுக்குள் இருக்கிற குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட இடத்தில் காணப்பட வேண்டும்? ஆபிரகாம் இருந்த இடம் எப்படிப்பட்டது? வேதம் சொல்கிறது. முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை. ஆதியாகமம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அப்படியானால் ஆபிரகாம் இருந்த இடம் முதலாவது சமபூமி. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் என்று. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் எப்பொழுதும் நம்ம இருக்கிற இடம் சமபூமியாய், மம்ரேயின் சமபூமி என்று சொல்வது சமாதானமான இடம். ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், உன் குறைபாடுகளை நீக்க வேண்டுமானால், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், ஒரு ஈசாக்கு அந்த வீட்டிலே குறைபாடா இருந்தது, ஒரு ஆண் பிள்ளை குறைபாடா இருந்தது. அதற்காகவே தேவன் வந்தார். அப்போ தேவன் வரும்பொழுது அவன் எந்த இடத்துல இருந்தான்? முதலாவது சமபூமி.
தேவனுடைய பிள்ளையே, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், ஆவிக்குரிய டிரான்ஸ்லேஷன், சமபூமி என்பது சமாதானம் நிறைந்த இடம். ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த நிலவரத்திலும் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். தேவனுடைய பிள்ளையே, சின்ன சின்ன விஷயத்திலே எத்தனையோ குடும்பங்களிலே புருஷன், மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன், ஊழியர்கள், விசுவாசிகள், இவர்கள் எல்லாரும் சின்ன சின்ன விஷயத்திலே சமாதானத்தை கெடுத்து விடுவார்கள். ஒரு பெரிய பர்வதம் போல இருக்கிற சமாதானத்தை ஒரு சின்ன ஒரு பிளேட், ஒரு தட்டு சாப்பாட்டுக்காக சமாதானத்தையே கெடுத்து விடுவார்கள். இல்லாவிட்டால் ஒரு சின்ன வஸ்திரத்துக்காக சமாதானத்தை கெடுத்து விடுவார்கள். இல்லாவிட்டால் ஒரு 10 ரூபாய்க்காக சமாதானத்தை கெடுத்து விடுவார்கள். இதுவா கிறிஸ்தவ ஜீவிதம்? தேவனுடைய பிள்ளையே, நான் ஒரு முறை ஒரு இடத்திலே சபையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியை வைத்தோம். அந்த ஆனிவர்சரியிலே ஒரு சிக்கன் பிரியாணி போடப்பட்டது. ஒரு பிள்ளைக்கு ஒரு சிக்கன் பீஸ் அந்த பிரியாணியிலே கிடைக்கவில்லை என்று அது நிமித்தமாக ஒரு சிக்கன் பீஸுக்காக அவருடைய தாய், தகப்பன், குடும்பம் சபையில் உள்ள சமாதானத்தை கெடுத்து விட்டு சபையை விட்டு வெளியே போய் விட்டார்கள். வேற எதுவும் காரணம் அல்ல. ஒரு பிரியாணியிலே ஒரு சிக்கன் பீஸ் கிடைக்கவில்லை என்று முழு குடும்பமும் எதற்கு எங்களுக்கு சிக்கன் பீஸ் போடவில்லை, சபையின் சமாதானத்தையும் கெடுத்தார்கள், ஊழியக்காரனுடைய சமாதானத்தையும் கெடுத்தார்கள், தன் சமாதானத்தையும் கெடுத்து விட்டு சபையை விட்டு வெளியே போனார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஒரு பணம் உனக்கு சமாதானம் தராது, ஒரு சிக்கன் பீஸ் உனக்கு சமாதானம் தராது, ஒரு பொருள் உனக்கு சமாதானம் தராது. ஆண்டவர் தான் உனக்கு சமாதானம். சிக்கன் பீஸை விட இயேசு பெரியவர் என்று நினைக்கிறவன் அந்த சமாதானத்தை கெடுப்பார்களோ? தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் உட்கார்ந்திருந்தது மம்ரோயின் சமபூமியிலே. சமாதானமுள்ள இடத்துல தான் தேவன் வருகிறார். இதான் இதனுடைய உபதேசம். சமாதானம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே குறைபாடுகளை ஆண்டவர் உடனே வந்து தீர்த்து வைக்கிறார். சமாதானமுள்ள வீட்டை தான் ஆண்டவர் நோக்கி அவரே கடந்து வருகிறார். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு கொடுத்த சமாதானம் எங்கே? ஆண்டவர் உனக்கு கொடுத்த சந்தோஷம் எங்கே? ஆபிரகாம் மம்ரோயின் சமபூமியிலே தேவன் அவருக்கு தரிசனமானார் என்றார். சமாதானமுள்ள இடத்துல தான் தேவன் வருகிறார். முதலாம் வசனம் சொல்கிறது, இரண்டாவது காரியம், அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இரண்டாவது, ஆண்டவர் உன் குறைபாடுகளை நீக்க வேண்டும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உஷ்ண வேளையிலே, பகலிலே உஷ்ண வேளையிலே. இந்த உஷ்ண வேலை என்று சொல்வது சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், எந்த பசி, பட்டினி ஏது வந்தாலும் நாம் பகலிலே, இது கர்த்தருடைய வருகையை மாத்திரம் நோக்கி பார்க்கிறதை காட்டுகிறது. இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் சோதனை வந்தது, கஷ்டம் வந்தது, பிரச்சனை வந்தது, எனக்கு சாப்பாடு கிடைக்கல, பணம் இல்லை என்று பின்வாங்கி போகிறார்கள். அதல்ல கிறிஸ்தவ ஜீவிதம். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்னை கடைசி வரைந்து நடத்துவார். பகலின் உஷ்ண வேளையிலே, பகலின் உஷ்ண வேளையிலே அவன் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தார். இந்த கூடார வாசல் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அவரே உண்மையான கூடாரம், அவரே உண்மையான ஆலயம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே தேவன் ஆலயம், பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் அவரே.
இந்த பூமியில கூட இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள் என்று அவர் கல்வாரி சிலுவையில் இருக்கும் போது சொன்னார். அவரே கூடாரம், அவரே ஆலயம். தேவனுடைய பிள்ளையே, உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே தான் உட்கார்ந்து இருந்தார். பகலிலே, பகல் என்பது கர்த்தருடைய வருகை. கர்த்தருடைய வருகையின் முன்பாக நீ எங்கே உட்கார்ந்து இருக்கிறாய்? உனக்கு சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எது வந்தாலும் கூடார வாசலை விட்டு நான் போக மாட்டேன். இந்த கூடார வாசல் என்பது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவை விட்டு நான் போக மாட்டேன். ரூத் நகோமியினிடத்திலே ஒரு தீர்மானம் செய்கிறார். ஓர்பாலும் ரூத்தும் 2 பேரும் அங்கிருந்தார்கள். ஆனால் ஓர்பால் நகோமியை முத்தம் செய்து திரும்பி போய்விட்டார். ஆனால் ரூத்தோ நகோமியினிடத்தில் சொன்னது என்ன? நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். நீ மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைவேன். நீ அடக்கம் பண்ணும் இடத்திலே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். உன்னையும் என்னையும் மரணமே அன்றி பிரிக்க முடியாது. அந்த நகோமி தான் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆபிரகாம் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தார். அந்த கூடாரம் தான் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பிரதிஷ்டையோடு, இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு நீ உன் குடும்ப ஜீவியத்திலே என்ன சோதனைகள், கஷ்டங்கள் சபைகளிலே வந்தாலும் நான் என் இயேசுவை விட்டு நான் திரும்பி போக மாட்டேன். என் இயேசுதான் எனக்கு அடைக்கலம். கூடார என்று சொல்வது இயேசுவை காட்டுகிறது. அந்த வாசல் என்பது அவருடைய பாதத்தை காட்டுகிறது. இயேசுவே, உன் பாதம் தான் எனக்கு சமாதானம், உன்னுடைய பாதம் தான் எனக்கு இளைப்பாறுதல், உன் பாதம் தான் எனக்கு சௌக்கியம், உன் பாதம் தான் எனக்கு நிம்மதி, உன் பாதம் தான் எனக்கு ஜீவன், உன் பாதத்திலே கிருபை உண்டு. அந்த கூடாரம் என்பது இயேசுவையும், வாசல் என்பது அவருடைய பாதத்தையும் காட்டுகிறது. என்னதான் வந்தாலும் உன் பாதத்திலே நான் உட்கார்ந்து இருப்பேன் என்று உட்காருகிற ரூத்தை போல நகோமியாவை பற்றி கொண்டார். அதே நேரத்தில் அதே ரூத் போவாசுடைய பாதத்தில் போய் படுத்து கொண்டார். யார் அந்த போவாஸ்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை எவர் பற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய குறைபாடுகளை கர்த்தர் நீக்குகிறார். ஆபிரகாம் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தார். அதுபோல நீங்களும் நானும் என்ன வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தால் கூடாரமாகிய இயேசு, அவர் வாசல் என்பது பாதம், அந்த பாதத்தை நாம் பிடித்துக் கொண்டால் உன் குறைபாடுகள் எல்லாம் கர்த்தர் நீக்குகிறார். இப்படிப்பட்ட கூடார வாசலிலே உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது 3 புருஷர்கள் அவருக்கு தென்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் ரூத்து கூட போவாசுடைய பாதத்திலே போய் படுத்துக்கொண்டு, போவாஸ் யார் நீ என்று கேட்கும் போது, உம்முடைய அடியாளாகிய ரூத் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும் என்று சொன்னார். இதுபோல இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் நாம் பற்றி கொண்டால் அவர் போர்வையாகிய கிருபையினாலே கர்த்தர் நம்மை மூடுவார். எந்த சோதனையோ எந்த கஷ்டமோ நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆபிரகாம் கூட கூடார வாசலிலே உஷ்ண வேளையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது கீழே பார்க்கிறோம், அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவனுடைய கண்கள் என்று சொல்வது அவனுக்கு நல்ல விசுவாசம், நல்ல தரிசனம், நல்ல மனசாட்சி இருந்தது. அதுதான் தன் கண்கள். உனக்கு நல்ல விசுவாசம், நல்ல தரிசனம், நல்ல மனசாட்சி இருந்தால் உன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது உன் கண்ணுக்கு தேவன் மட்டும்தான் தென்படுவார். இயேசு மாத்திரம்தான் தென்படுவார். ஆண்டுடைய முகம் மாத்திரம்தான் உனக்கு காணப்படும். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது 3 புருஷர்கள் அவருக்கு காணப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனை பார்த்தவுடனே அந்த 3 புருஷர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமா இருக்கிறது. அந்த ஆண்டவரை அவன் கண்டவுடனே அவன் எழுந்து கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து
ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் கண்டபொழுது எழுந்து எதிர்கொண்டு ஓட வேண்டும். ஆண்டவரை கண்டவனே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் உன் குறைபாடுகளை நீக்க வேண்டுமானால், ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனைகளை மாற்ற வேண்டுமானால், நீ எழுந்து ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்று தரை மட்டும் நீ குனிய வேண்டும். தரை மட்டும் குனிவது தன்னை தாழ்த்துகிற ஜீவியத்தை காட்டுகிறது. யார் தன்னைத்தானே தரை மட்டும் தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அவர்களுடைய குறைபாடுகளை மாற்றுகிறார். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தன்னை தாழ்த்தி தாழ்மை உள்ளவனுக்கு கிருபையை கர்த்தர் அளிக்கிறார். இந்த ஆபிரகாம் ஆண்டவரை கண்டவுடனே எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பாக, அப்பா நான் பாவி, என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னால், அந்த ஆயக்காரனை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் கூட ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், நமக்கு ஆண்டுடைய கண்களிலே கிருபை வேண்டும். அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். அவர் கிருபை இல்லாமல் நாம் ஜீவிக்க முடியாது. இதைதான் ரூத் போவாசுடைய பாதத்தில் போய் படுத்துக்கொண்டு, ஆண்டவனே உம்முடைய போர்வையை அடியால் மேல் விரியும் என்று சொன்னார். அந்த போவாஸ் இயேசுவுக்கு நிழலாட்டமா இருக்கிறது. அந்த போர்வை என்பது கிருபைக்கு நிழலாட்டமா இருக்கிறது. அந்த கிருபையினாலே ஆண்டவர் நம்மளை மூடும் பொழுது எந்த சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது. இந்த வாரத்திலே ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். புதிய கிருபையை தருவார். பர்வதம் போல உள்ள கிருபையை தருவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசியாய் சொல்கிறான், நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய வீட்டை விட்டு கடந்து போகாமல் நம்மளோடு கூட ஆண்டவர் இருக்க வேண்டுமானால் நாம் தரை மட்டும் நம்மளை தாழ்த்த வேண்டும். எல்லாரும் உங்க கண்களை மூடுங்கள். முழங்காலிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆண்டவரே, என் வீட்டில் இந்தெந்த குறைகள் இருக்கிறதுப்பா, எல்லா குறைபாடுகளை நீ நீக்குகிற தேவன் ஆண்டவரே, இந்தந்த ஆசீர்வாதம் என் வீட்டில் இல்லப்பா என்று நீ அழுகையோடு இப்பொழுது சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உன் வீட்டின் மேலே கர்த்தர் அனுப்புகிறார். ஆபிரகாம் வீட்டில் உள்ள குறைபாடுகளை நீக்கின தேவன், ஆபிரகாமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை தந்த தேவன், இன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தின் காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய 2 கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுங்கள், கண்களை மூடுங்கள், முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவரே என்று சத்தத்தோடு நீ கூப்பிடும் போது சிபிக்கத்துட கத்துடானி எங்கரபல கத்துடே சிக்கபௌதிரானி எங்கரபல கத்துடானியா எல்லா அந்தகாரத்தை கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். உன் குடும்பத்தை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன பொருள் உன் வீட்டுக்குள்ள இல்லையோ எல்லா பொருள்களை தர குறைபாடுகளை கர்த்தர் நீக்குகிறவர். உன் அவசியங்களை கர்த்தர் தருகிறவர். உன் தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். நீ கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. இப்பொழுதே வானத்தை கர்த்தர் திறக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறினே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு ஊழியத்துக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் இந்த நாளிலும் கூட வானத்தை திறந்து சகல விதமான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிறான நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமுடைய குடும்பங்களின் குறைபாடுகளை நீக்கின தேவன், எல்லா குடும்பத்தில் இருக்கிற குறைபாடுகளை நீக்கி, ஊழியத்தினுடைய குறைபாடுகளை நீக்கி, அந்த குடும்பங்களையும் ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே சீயோன் பர்வதமாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.